Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scholab of profsam.com, that is, profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 12 ஆட்டம்ஸ்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் அண்ட் ரதர்ஃபோர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் டாபிக்கா பார்க்க போறோம். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பத்தின நம்ம புரிதலை எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட ஆழமா பார்க்கலாம். சரி, உன்கிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. உன் முன்னாடி இருக்கிற டேபிள், நீ யூஸ் பண்ற ஃபோன், இதெல்லாம் ரொம்ப சாலிடா இருக்குல்ல? ஆமா. இப்போ அதை ஜூம் பண்ணி ஒரு சிங்கிள் ஆட்டம் லெவலுக்கு போனா அந்த ஆட்டமும் அப்படியே சாலிடா ஒரு குட்டி பால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல அது உள்ள வெறும் காலி இடம் தான் நினைக்கிறியா? என்ன கேள்வி இது? நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு பொருள் சாலிடா இருந்தா அதை உண்டாக்குன ஆட்டமும் சாலிடா தான் இருக்கணும். ஒரு செங்கல் சாலிடுனா அதை செஞ்ச மணல் துகளும் சாலிடு தானே? அதே லாஜிக் தான். ஆனா நம்ம காமன் சென்ஸ்க்கு ஏத்த மாதிரி சயின்ஸ் எப்பவுமே இருக்கிறதில்ல. உண்மையில இன்னைக்கு சயின்டிஸ்ட் ரதர்ஃபோர்ட் பேக்ஸ்கேட்டரிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஓ, அது பேசிக்கலி இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு ஹைடெக் வெர்ஷன் தான். ஒரு மெட்டீரியல் மேல பார்ட்டிகல்ஸை ஷூட் பண்ணி அது எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு வச்சு அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல என்ன ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓ வாவ். அப்போ அந்த காலத்துல செஞ்ச ஒரு பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னைக்கு ஹைடெக் அப்ளிகேஷன்ஸ்க்கு பேஸா? எக்ஸாக்ட்லி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சயின்டிஸ்ட் ஜே தாம்சன் சொன்ன ப்ளம் புட்டிங் மாடல் தான் கரெக்ட் நம்பிட்டு இருந்தாங்க. ப்ளம் புட்டிங் மாடலா? அது என்னது? அது ஆட்டம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல செஞ்ச கேக் மாதிரி, அதை புடிங்னு சொல்லுவோம். அதுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பிளம்ஸ் மாதிரி அங்கங்க பதிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ அந்த மாடல் படி ஆட்டம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், அப்படிதானே? அதுல நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மட்டும் அங்கங்க ஒட்டி வச்ச மாதிரி. பெர்ஃபெக்டா சொன்னேன். ஸோ அந்த மாடலை டெஸ்ட் பண்ணதான் ரூதர்ஃபோர்டும் அவங்க டீம்ல இருந்தா கைகர் அண்ட் மார்ஸ்டனும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, நீ ஒரு பெரிய இருட்டு ரூம்குள்ள நிக்கிற. சரி. உன் கையில ஒரு மெஷின் கன் இருக்கு. ஆனா அது புல்லட்ஸுக்கு பதிலா டென்னிஸ் பால்ஸை ஷூட் பண்ணும். ரூமோட இன்னொரு எண்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் செட்டப். ஃபர்ஸ்ட் சினாரியோ, அந்த ரூம் ஃபுல்லா சாஃப்ட் பில்லோஸ் வச்சு நிரப்பி இருக்கு. இப்போ நீ டென்னிஸ் பால்ஸை ஷூட் பண்ணா என்ன ஆகும்? எல்லா பால்ஸும் அந்த பில்லோஸ் மேல பட்டு கொஞ்சம் வேகத்தை இழந்து சத்தம் இல்லாம அங்கங்கேயே விழும். எந்த பாலும் வேகமா ஏன் பக்கம் பவுன்ஸ் பேக் ஆகி வராது, அப்படிதானா? எக்ஸாக்ட்லி. இதுதான் ப்ளம் புட்டிங் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை நம்ம டென்னிஸ் பால்ஸும் கோல்ட் ஃபாயில் பில்லோஸும் மேல ஷூட் பண்ணா எல்லா பார்ட்டிகல்ஸும் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி அமைதியா போயிடும். ஆனா உண்மையில நடந்தது வேற. அப்போ செகண்ட் சினாரியோ என்ன? செகண்ட் சினாரியோல அந்த பெரிய ரூம் 99.9% எம்டியா இருக்கு. ஆனா கரெக்டா நடுவுல ஒரே ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஹெவி அண்ட் ஹார்டான மெட்டல் பால் தொங்கிட்டு இருக்கு. இப்போ நீ அந்த டென்னிஸ் பால் மிஷின் கன்னை யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஓ, இப்போ நிறைய பால்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே எதுலயும் படாம நேரா ரூமோட இன்னொரு சைடுக்கு போயிடும். ஆனா எப்பவாவது ஒரு தடவை 1000ல் ஒரு பால் கரெக்டா இந்த மெட்டல் பால் மேல பட்டு கிளாங்னு சத்தத்தோட வேகமா ஏன் பக்கமே பவுன்ஸ் பேக் ஆகும். தட்ஸ் இட். அதுதான் அங்க நடந்துச்சு. நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அந்த தின் கோல்ட் ஃபாயில தாண்டி நேரா போயிடுச்சு. சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனா சுமார் 8000ல் ஒரு பார்ட்டிகல் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மேல பட்டு 180 டிகிரில பவுன்ஸ் பேக் ஆகி வந்துச்சு. அடேங்கப்பா. ரூதர்ஃபோர்டுக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? It was almost as incredible as if you fired a 15-inch shell at a piece of tissue paper and it came back and hit you. ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல குண்டு வீசினா அது திரும்பி வந்து நம்மளையே தாக்குறதா? அது நம்புற மாதிரியே இல்லையே. அப்ப அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க? அந்த பவுன்ஸ் பேக் ஆகிற அப்சர்வேஷன்ல இருந்து தான் ரூதர்ஃபோர்ட் சொன்னாரு, ஆட்டம் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ் அண்ட் அந்த ஆட்டமோட மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் அதோட பெரும்பாலான மாஸும் ஒரு சின்ன இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கு. அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். வாவ். இந்த டிஸ்கவரி மேட்டர் பத்தின நம்ம மொத்த பர்செப்ஷனையே மாத்திடுச்சு. நம்ம சாலிட்னு தொட்டு ஃபீல் பண்ற இந்த உலகம் உண்மையிலே 99.99% வேக்யூம்னு ப்ரூவ் பண்ணுச்சு. நம்பவே முடியல. அப்போ நான் சாலிட்னு நினைச்சிட்டு இருக்கிற என் டேபிள் கூட மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ் தானா? ஜஸ்ட் இன்விசிபிள் ஃபோர்சஸ் தான் அந்த சாலிடா ஃபீல் பண்ண வைக்குதா? மைண்ட் ப்ளோயிங். ஆமா. இப்போ இந்த கதையோட ரியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸாம்க்கு தேவையான டீடைல்ஸ் பார்க்கலாம்.
NCERTல இந்த கைகர் மாஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் ரீட் பண்றியா? அந்த எக்ஸாக்ட் செட்டப் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். கண்டிப்பா. பேஜ் 292ல இருக்கு. At the suggestion of Rutherford, in 1911, H. Geiger and E. Marsden performed some experiments. In one of their experiments, as shown in figure 12.4, they directed a beam of 5.5 MeV alpha particles emitted from a radioactive source at a thin metal foil made of gold. The scattered alpha particles were observed through a rotatable detector consisting of zinc sulfide screen and a microscope. It was found that most of the alpha particles passed through the foil. Only about 0.14% of the incident alpha particles scatter by more than 1 degree, and about 1 in 8,000 deflect by more than 90 degrees. தேங்க்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை பாரு. 1 in 8,000 பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் 90 டிகிரிக்கு மேல, அதாவது ஆல்மோஸ்ட் நேரா திரும்பி வருது. அந்த 1 in 8,000 இந்த நம்பருக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இல்ல ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ஒப்சர்வேஷனா? எப்படி அந்த நம்பர்ல இருந்து இவ்ளோ பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க? ஒரு பெரிய க்ளூ இங்க பாரு. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிளும் பாசிட்டிவ், நியூக்ளியஸும் பாசிட்டிவ். ஆமா, ரிப்பல் பண்ணும். கரெக்ட். ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்ஷன். ஒரு பார்ட்டிகல் நியூக்ளியஸ்க்கு எவ்வளவு பக்கத்துல வருதோ அதை இம்பாக்ட் பாராமீட்டர்னு சொல்லுவோம். இம்பாக்ட் பாராமீட்டர். ஆமா, அந்த இம்பாக்ட் பாராமீட்டர் ரொம்ப கம்மியா இருந்தா, அதாவது பார்ட்டிகல் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வந்தா, அந்த ரிபல்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்போனென்ஷியலா ஜாஸ்தியாகி அது 90 டிகிரிக்கு மேல பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த 1 in 8,000 ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு தான் அவங்க ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி நியூக்ளியஸோட சைஸை எஸ்டிமேட் பண்ணாங்க. வாவ்! அப்போ அந்த ஸ்கேட்டரிங்கோட ப்ராபபிலிட்டி வச்சே டார்கெட்டோட சைஸை சொல்லிடலாமா? அமேசிங். ஆஹா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, ப்ளம் புடிங் மாடலை டெஸ்ட் பண்ண போனாங்க. அது ப்ரெடிக்ட் பண்ணது என்னன்னா, எல்லா பார்ட்டிகல்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிளில் மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனா அப்படி ஆகல. ஸ்டெப் 2, அப்சர்வேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகாம நேரா போச்சு. ரொம்ப கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் பெரிய ஆங்கிளில், அதாவது 90 டிகிரிக்கு மேல டிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த ஃபேமஸ் 1 in 8,000. ஸ்டெப் 3, இந்த பெரிய ஆங்கிள் டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் ஆட்டமோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆட்டம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இல்ல, அது ஒரு சின்ன டைனி பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கணும். அதுதான் நியூக்ளியஸ். ஓகே. ஸ்டெப் 4, இதுலேருந்து நியூக்ளியஸோட சைஸையும் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஒரு ஆட்டம் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸ்ல இருந்தா, நியூக்ளியஸ் அந்த ஸ்டேடியம் நடுவில் வச்சு ஒரு மார்வல் சைஸ் தான் இருக்கும். அவ்வளோ எம்டி ஸ்பேஸ். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. So Rutherfordோட மாடல் ஸ்கேட்டரிங்கை பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஆனா அது ஒரு பெரிய புது ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுச்சு. என்ன ப்ராப்ளம்? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஆட்டம்ல நியூக்ளியஸ் இருக்கு, அது சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இட் சீம்ஸ் கம்ப்ளீட். இல்ல, கிளாசிக்கல் பிசிக்ஸோட லாஸ் படி ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல், இங்க அது நியூக்ளியஸை சுத்தி வர எலக்ட்ரான் கண்டினியூஸா எனர்ஜியை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா ரேடியேட் பண்ணணும். ஆமா, டேபிளாவே இருக்கக்கூடாது. வெயிட் ஒரு நிமிஷம். அப்போ எம்டி ஸ்பேஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண அவரோட மாடல் உடனே ஒரு புது பெரிய ப்ராப்ளமும் உருவாக்கிடுச்சா? ஆமா. அதுபடி நம்ம இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த பொருளும் எக்ஸிஸ்ட் ஆகவே கூடாதா? எக்ஸாக்ட்லி. அந்த பாரடாக்ஸ் தான் சயின்ஸோட அழகே. எவ்ரி கிரேட் ஆன்சர் லீட்ஸ் டு an even better question. ரூதர்ஃபோர்ட் மாடல் ஒரு கதவை திறந்துச்சு. ஆனா அது இன்னொரு பெரிய ஆச்சரியமான கேள்வியை கிரியேட் பண்ணுச்சு. அந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போற 4 மாடல். சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் போகக்கூடாதுன்னா சில காமன் மிஸ்டேக்ஸை தவிக்கணும். இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, என்னென்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு? மிஸ்டேக் 1, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது ஆட்டம்ஸ் ஆர் சாலிட் லைக் பில்லியார்ட் பால்ஸ். நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாம் சாலிடா இருக்கிறதுனால அப்படி தோணுது. ஆனா கரெக்டான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணது ஆட்டம்ஸ் ஆர் 99.99% எம்டி ஸ்பேஸ். நம்ம ஏன் சாலிடா ஃபீல் பண்றோம்னா, ஒரு ஆட்டமோட எலக்ட்ரான் கிளவுட் இன்னொரு ஆட்டமோட எலக்ட்ரான் கிளவுடை ரிப்பல் பண்ணும். So it's a force field effect, not a physical solid touching another solid. ஓகே, சோ ஆட்டம் சாலிட் கிடையாது, அது மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். சாலிட் ஃபீல் ஆகுறதுக்கு காரணம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்ஷன். புரிஞ்சது? கரெக்ட். மிஸ்டேக் 2, சில பேர் நினைப்பாங்க ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான் கிளவுட் மேல பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. அதுல என்ன தப்பு? எலக்ட்ரான்ஸ் தானே நியூக்ளியஸை சுத்தி ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ பார்ட்டிகல் வந்தா அது மேல தான் படணும். நல்ல கேள்வி.
ஆனா எலக்ட்ரான்ஸோட மாஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸை விட சுமார் 7000 டைம்ஸ் கம்மி. ஓ இது எப்படி இருப்பிவிடா ஒரு ஃபாஸ்டா போற லாரி மேல ஒரு கொசு மோதுற மாதிரி. அந்த கொசு லாரியோட பாதையை மாத்த முடியுமா? கொஞ்சம் கூட முடியாது. அதே மாதிரி ரொம்ப லைட்டான எலக்ட்ரான்ஸ்னால ஹெவியான ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை பெரிய ஆங்கிள் டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அந்த ஹெவி பாசிட்டிவ் நியூக்ளியஸ்னால மட்டும்தான் அது முடியும். காட் இட். சோ தி மேசிவ் டிஃப்ளெக்ஷன் நடக்கிறது ஹெவி நியூக்ளியஸ்னால தான், லைட் எலக்ட்ரான்ஸ்னால இல்ல. லாரி கொசு எக்ஸாம்பிள் நல்லா புரியுது. பெர்ஃபெக்ட். இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ட்ரிக்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷனை ஞாபகம் வச்சுக்க பேக் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Backward scattering reveals an atomic center called kernel or nucleus. Backward scattering reveals a nucleus. நல்லா இருக்கு. இன்னொரு ஈஸி phrase. Most pass through, few bounce back. Atoms are mostly empty, nuclei are heavy and packed. இத சொன்னாலே full concept ஞாபகத்துக்கு வந்துரும். இன்னும் வேணும்னா ஒரு சிம்பிள் ஜெஸ்சர் கூட பண்ணலாம். உங்க இடது கையை விரிச்சு வச்சுக்கோங்க, அதுதான் கோல்ட் ஃபாயில். வலது கையில இமேஜினரி பால்ஸா அது மேல த்ரோ பண்ற மாதிரி பண்ணுங்க. நிறைய தடவை அந்த பால் கையை தாண்டி போயிடும். எம்டி ஸ்பேஸ். ஆமா, ஆனா எப்பதாவது ஒரு தடவை அந்த பால் கரெக்டா உங்க உள்ளங்கையில அதாவது நியூக்ளியஸ்ல பட்டா பவுன்ஸ் பேக் ஆகும். தட்ஸ் த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஒன் ஆக்ஷன். அது நல்லா இருக்கு. கிளாஸ்ல போர் அடிச்சா கூட இது ஞாபகம் வரும். ஓகே, லெட்ஸ் சம்மரைஸ். எக்ஸாமுக்கு தேவையான 3 பாயிண்ட். 1 ரூதர்ஃபோர்டோட ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த காலத்துல இருந்த ப்ளம் புட்டிங் மாடல் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுச்சு. ஏன்னா அதால லார்ஜ் ஆங்கிள் ஸ்கேட்டரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி. 2 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் ஒரு ஆட்டம்க்கு நடுல ரொம்ப சின்ன டென்ஸான பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கு அண்ட் ஆட்டமோட பெரும்பாலான இடம் எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 3 பாசிட்டிவ் ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கும் பாசிட்டிவ் நியூக்ளியஸ்க்கு நடுவுல இருக்கிற ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் அந்த லார்ஜ் ஆங்கிள் ஸ்கேட்டரிங்க காரணம், எலக்ட்ரான்ஸ் இல்ல. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. நல்லா படிங்க. All the best.